வணக்கம். இப்போ ட்ரேட் பண்ணுறவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். அதில் வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், அப்புறம் ஒரே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐதர்லி காலத்துலேருந்து இதுதான் இருக்கும். ஒரு 10 விஷயம் இதை மாற்றி மாற்றி இது முன்னாடி அது பின்னாடி அப்படின்னு சொல்லி நிறையா சேனல்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. நம்மளும் ஒரு சில வீடியோஸ் வந்து அதை போட்டிருப்போம். ஏன்னா அது வந்து கண்டிப்பாக அது பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அது தப்புன்னு நம்ம சொல்ல வரல. ஆனால் அந்த மாதிரி நிறையா இருக்குது அப்படின்னு சொல்ல வரோம். ஓகே, சரி. அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம வந்து போகிறோம் அப்படின்னா, இன்னும் செய்யக்கூடாத ஒரு 3 விஷயங்கள் அப்படின்ட்டு, அது இப்போ லிஸ்ட் பண்ணோம்னா அது ஒரு 10 விஷயம் கூட சொல்லலாம். இருந்தாலும் இந்த 3 விஷயம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் முக்கியமாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தாலும் ஒரு 3 மந்த்ஸில் உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். என்ன அப்படின்னா, முதல்ல செய்யக்கூடாத ஒரு விஷயம். ஓகே, ரூல் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கோம். நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயம் உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. இல்லையே, உங்கள்கிட்ட நான் சில டவுட்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் பரவாயில்ல, நீங்கள் வந்து இப்போ லைவில் வந்து அதான் பார்க்குறமே, டைம் டு லீடு என்னென்னமோ பேரில் தானே வரீங்க, ரூமி ரம்மி அந்த மாதிரியே வாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த மாதிரி வர்றது நல்லதுன்னு கூட வச்சுக்குவோம். ஒரு சிலர் வந்து நானே சொல்லியிருக்கேன் பேரோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம அது ஒரு பேரை வச்சு நம்ம என்ன நீங்கள் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம் அப்படியெல்லாம் கிடையாது இல்லையா? ஸோ அதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேச வேண்டாம். என்ன இதோட அடிப்படை என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா, இந்த விஷயம் நான் செய்துட்ருக்கேன் அல்லது செய்ய போகிறேன் அப்படிங்கிறத யார்கிட்ட சொல்லக்கூடாதுங்க, யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. இல்லை இவன் என் ஃப்ரெண்டு சொல்லாதீங்க, இல்லை எங்கள் அம்மா கூட தெரியாமல் இப்போ என்னன்னு சொல்லி எங்கள் வீட்டில் காசு வாங்குறது பண்ணாதீங்க. நீங்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்கும் போது ட்ரேட் பண்ணுங்கள். அம்மாட்ட வாங்கி அப்பாட்ட வாங்கி ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரிங்க, நான் இப்போ வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன், என் ஒய்ஃபு கூட தெரியாமல் எப்படின்னு இருந்து தான் ஆகணும் இல்லையா? வேறு வழி இல்லை. இது செய்யக்கூடாது அப்படின்னா செய்யக்கூடாது, இது சொல்லக்கூடாது ஸோ சொல்லக்கூடாது. ரைட். ஸோ இதுதான் ரூல் நம்பர் 1. இந்த ரூல் நம்பர்லேயே உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் உள்ளே வந்துடும். இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணுறது வந்து வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கும்போதே என்ன ஆகுதுங்க, அது ப்ராஃபிட் வந்தாலும் சொல்லக்கூடாது, லாஸ் வந்தாலும் சொல்லக்கூடாதுன்னு நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே அடக்கம் ஆயிடுது இல்லையா? இது ட்ரேட் அப்படிங்கிறத தாண்டி பொதுவாகவே எடுத்துக்கலாம். அப்போ ட்ரேட்னா மட்டும்தானா அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்ருக்கீங்க, அந்த கதையை போய் எல்லாம் சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாதிரி நடிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு நீங்கள் அந்த குதர்க்கமான கேள்வியெல்லாம் வேண்டாம். அது வந்து நம்ம லைவில் கேட்டுக்கலாம், பேசிக்கலாம். ஸோ எந்த ஒரு வேலை செய்தாலும் இந்த வேலை அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லாதீங்க, சரியா? இது வந்து உடனே நீங்கள் வந்து ட்ரேடு அப்படிங்கிறத மட்டும் இது பண்ணாதீங்க. ட்ரேட் பண்ணுறவங்க இன்னும் கொஞ்சம் முக்கியமாக பார்க்கணும். அது வந்து இந்த ட்ரேடிங் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ட்ரேடர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு ஒரு சில வீடியோஸ் எல்லாம் நான் வந்து போடுறேன். அது லைவில் சிலதெல்லாம் பேசும்போது நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அவங்களுக்கு புரியும். புரியாதவங்க இருந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரூல் நம்பர் 1, ரொம்ப 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 முக்கியமான ஒரு ரூல். 2வது ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். இது ரூல் நம்பர் 1லேயே அடக்கம். இதை நீங்கள் வந்து சரியாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த ரூல் தேவையில்லை. இருந்தாலும் அந்த க்யூரியாசிட்டி நம்மளை விடாது. என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ நம்ம ட்ரேட் பண்ணுற விஷயம் யாருக்கும் தெரியாது அப்படின்னு இருக்கும்போது, உங்களை சார்ந்தவங்களோ, உங்கள் நண்பர்களோ, ரிலேட்டிவ்ஸோ, இல்லை யாராக வேணா இருக்கட்டும், சரிங்களா? அவங்கக்கிட்ட போய் இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன, இது எப்படி, இது வந்து ப்ராஃபிட்டபுளாக, எனக்கு இது கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்காதீங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் இது என்னடா இது, அப்போ நான் எப்படி யார்கிட்ட கேட்குறது? இப்போ உங்கள்கிட்ட கேட்குறதா இல்லை மற்றவங்ககிட்ட? எப்படி இருந்தாலும் ஒருத்தர்கிட்ட கேட்டு தானே நம்ம வந்து கற்றுக்கணும். கரெக்டு. நீங்கள் வந்து இந்த இடத்துல இந்த கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப கரெக்டு. ஆனால் இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் மீறி போனால் எத்தனை பேர்த்துக்கிட்ட இதை கேட்க போகிறீங்க, மீன்ஸ் படிக்க போகிறீங்க. இப்போ ஒருத்தர் வந்து இச்சிமோக்கோ அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லித்தராரு, ஒருத்தர் வந்து ஃபிபோனாக்கி ஒன்று சொல்லித்தராரு, ஒருத்தர் கேண்டில்ஸு சொல்கிறாரு, ஒருத்தவங்க சொல்லிகிட்டு இருப்பான். இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் வந்து வெளியே நின்று ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் ஒருத்தர்கிட்ட போகிறீங்க, என்ன ஏதுன்னு கற்றுக்குறீங்க, அதை அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே நீங்கள் வந்து ஒரு பேப்பர் ஒர்க் பண்ணியிருக்கணும். பண்ணலை, இல்லைங்க திடீர்னு போனேன், கிளாஸ் அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் பரவாயில்ல. இப்போது ஒருத்தர்கிட்ட போகிறீங்க, அந்த ஸ்ட்ராட்டஜியை 90 டேஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, 90 டேஸும் அது வந்து வேலை செய்யலை அப்படின்னா தான் இன்னொருத்தர்கிட்ட போகிறீங்க. கரெக்டாக? அந்த இன்னொருத்தருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் என்கிட்ட நீங்கள் கிளாஸுக்கு வரீங்க அப்படின்னா, இந்த 1 மணி நேரம் நம்ம கிளாஸ், இந்த 2 மணி நேரம் கிளாஸ், அவ்வளோதான், அதோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க எதுவுமே கேட்கக்கூடாது. இதை தாண்டி வேறு ஸ்ட்ராட்டஜி இருக்கா சார்னும் கேட்கக்கூடாது. இப்போ ஒருத்தர்கிட்ட கற்றுக்கிட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் நீங்கள் அந்த கற்றுக்கிற அந்த ப்ராசஸில் இருக்கிறீங்க, அது இன்னும் முடியலை, கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க.
ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கிறீங்க, ப்ராஃபிட் வருது, லாஸ் வருது, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போவே போய் இன்னொருத்தட்ட சார் அப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் எதாவது பார்த்து எதாவது பண்ணுங்கள், நான் வந்து இது தான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன், நான் வந்து இந்த சப்போர்ட் இது யூஸ் பண்ணுறேன், இந்த ஸ்மார்ட் மணின்னு ஒன்று யூஸ் பண்ணுறேன், இது கொஞ்சம் எதாவது பார்த்து எதோ பண்ணுங்கள் சார், கேட்கக்கூடாது. நான் சொல்கிறது வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரில, இதெல்லாம் பண்ணால் எப்படி அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். இதுக்கு சில சயின்டிஃபிக் ப்ரூஃப்ஸும் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ செய்யக்கூடாத முக்கியமான விஷயம் இந்த கேட்குறது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்ல போகிறது இல்லை, அது விட்டுருங்க. அப்போ எப்படி தான் நம்ம கற்றுக்கிறதுன்னு ஒன்று வரும், யார்கிட்ட கேட்டு தானே ஆகணும். கேட்டாலும் அதை கட் ஷார்ட் பண்ணுங்கள். ஒருத்தட்ட ஒன்று கேட்குறீங்க, அதோடு விட்டுருங்க. ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அதை அப்ளை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் பார்ப்போம். எப்படி இருந்தாலும் ஒரு 90 டேஸ் நீங்கள் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் ஒரு 90 நாள் டைம் வச்சுக்கோங்க, உங்களுக்குன்னே வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த 90 நாளுக்கு அப்புறம் தான் இப்போ நான் அடுத்தது நான் எடுப்பேன் அப்படி கூட வாங்க. இந்த மொதல் ரூலுக்கும் 2வது ரூலுக்கும் ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, மொதல் விஷயம் அப்படிங்கிறது வெளியிலேருந்து உங்களை எஃபெக்ட் பண்ணும். 2வது விஷயம் உங்களை உள்ளேருந்து எஃபெக்ட் பண்ணும். சரி, இந்த 2 விஷயம் வந்து பண்ணாதீங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. இதை தாண்டி 3வது விஷயம் ஒன்று இருக்குது, ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஒரு கேட்குறக்கே உங்களுக்கு ஏப்பா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் பண்ணி தான் பாருங்களேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மொதல் ரூலும் 2வது ரூலும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண பின்னாடி இந்த 3வது ரூல் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. நல்லா புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து யார்ட்டையும் ஷேர் பண்ணுறதோ ஒன்றுமே கிடையாது, நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. அப்போ இந்த இடத்துல நான் என்னப்பா செய்யக்கூடாது, என்ன சொல்லக்கூடாது, என்ன சொல்ல வர அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 3வது முக்கியமான ஒரு ரூல், உங்களை நீங்களே கேலி பண்ணிக்கக்கூடாது. நம்மள நிறைய பேர் பண்ணுற ஒரு தப்பு தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 பேரோ 2 பேரோ, அவன் நம்மளை கிண்டல் பண்ணுறதுக்குள்ளே நம்மளை நாமளே கிண்டல் பண்ணிக்குவோம். நான் எனக்கெல்லாம் அதெல்லாம் செட் ஆகுமாடா, என்னடா நீ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று, ஒரு கிரிக்கெட் விளாட்றதோ இல்லை ஏதோ ஒரு இதை பார்க்குறதோ அதை பார்க்குறதோ, சரி நமக்கெல்லாம் எங்கடா அப்படிங்கிற அந்த இது அந்த அந்த ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள், அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. எனக்கெல்லாம் அது செட் ஆகுமாடா, ஒரு நல்ல வேலைக்கு போடா, அந்த வேலை உனக்கு செட் ஆகுமாடா அப்படின்னா, ஏண்டா எனக்கெல்லாம் செட் ஆகுமா அப்படிங்கிற அந்த இது, நமக்கெல்லாம் செட் ஆகுமா, எனக்கெல்லாம் செட் ஆகுமா, அந்த அந்த எண்ணம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது எப்படி இருக்கோ தனியாக இருக்கும்போதும் இருக்கும். அது என்னமோ சொல்லுவீங்களே, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, நமக்கு ஆங்கில வார்த்தையெல்லாம் பெருசாக பழக்கம் இல்லை, இருந்தாலும் அந்த மாதிரி தான், ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் சொல்கிறது வந்து நல்லா நீங்கள் ஒரு சிலருக்கு வந்து புரியும். நம்மளோட பழைய அந்த பிரெயின் பவர் அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்க, நம்ம ரூமி சாரோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியும் இது ஏன் வந்து இவ்வளோ தூரம் நம்ம பண்ணணும்னு. ஒன்றும் வேண்டாம், ஒரு 90 டேஸு இந்த 3 விஷயம் மட்டும் பண்ணி பாருங்கள். அப்போ எனக்கு அந்த தாட் வருதுங்களே, நான் உட்காந்தாலே எனக்கு ஒரு $200 வச்சுட்டு நான் ட்ரேட் பண்ணல, எனக்கு ஒரு மாதிரி எனக்கே ஒரு மாதிரி இருக்குங்க, $200 வச்சு ஏன்டா டே டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு தோணுதுங்க. எதுவாக வேணால் இருக்கலாம், நான் சொல்கிறது ஃபாரெக்ஸ்ன்ட்டு இல்லை, நீங்கள் எந்த ட்ரேடிங் வேணால் எடுத்துங்க. நான் வச்சுருக்கிற $10,000 வந்து நான் என்னத்தை போய் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் உங்கள் மைண்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் அந்த தாட் வரும்போது கட் பண்ணுங்கள். கட்டிட் தான் நம்ம பழைய ஆளுகளுக்கு தெரியும், கட்டிட். அந்த தாட் எப்போல்லாம் வருதோ, இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்காக உள்ள நான் வந்து BMW கார் வாங்கிடுவேன் அப்படியே கனவு காண்றது, அது ஒரு சிலர் குரூப் இருக்காங்க, கண்ணை மூடிட்டு விட்டதை பார்த்துட்டு அதெல்லாம் நிறையா வந்து பண்ணுறாங்க. நீங்கள் அது பண்ணுறீங்க, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல வரல, அது ஒரு பக்கம். அது இந்த சயின்ஸ் பற்றி பேசும்போது நம்ம வந்து பேசுவோம். இப்போதைக்கு நான் சொல்கிறது என்னென்னா, அந்த எண்ணத்தை வர விடாதீங்க. நீங்களும் உங்களை நினச்சிட்டு சிரிக்காதீங்க. ஸோ யார்கிட்டையும் சொல்லாதீங்க ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. 2வது, திருப்பி போய் உங்கள் நண்பரோ உறவினரோ வந்து நான் இதை செய்யலாமா அதை செய்யலாமா கேட்காதீங்க, சரியா? 3வது, தனியாக இருக்கும்போது உங்களை நீங்களே கிண்டல் கேலி செய்துக்காதீங்க, உங்கள் தொழிலையும் செய்யாதீங்க, சரிங்களா? இந்த 3 விஷயத்த ஒரு 90 நாள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏங்க நான் ட்ரேட் பண்ணுறது ஊருக்கே தெரியும், என் ஃப்ரெண்டுக்கு தெரியும், எங்கள் மாமாவுக்கு தெரியும், ஸ்டப்பாவுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும், நான் எப்படி நீ போய் என்ன மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, தெரிஞ்ச வரைக்கும் விட்டுருங்க. இப்போ நான் வந்து பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லுறேங்க, இப்போ நான் ட்ரேட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லுங்களேன், இதில் என்ன இருக்க போகுது? இது ஏன் அப்படிங்கிறது வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்கிறேன் இல்லைங்களா? நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே, நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கே புரிய வரும். ஒரு 10 நாள் 20 நாள் அப்படியே போக உங்களுக்கு புரிய வரும். அதுக்கப்புறம் நீங்களே இதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.